வணக்கம். உலக கோடீஸ்வரருடைய பட்டியல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதில் யார் முதன்மையாக இருந்தால், இப்போ பில்கேட்ஸ் இருந்தார், அப்புறம் அடுத்தடுத்து வந்தாங்க. அதில் நம்முடைய அம்பானியினுடைய பேர், அதானியினுடைய பேரெல்லாம் கூட வருது. ஆனாலும் உலக வரலாற்றில் அரசர்கள், சுல்தான்களுக்கு பிறகு தங்களுடைய வணிகத்தால், உழைப்பால் உயர்ந்த பெருமக்களுள் மிகப்பெரிய கோடீஸ்வரர் என்று இன்றைக்கும் மதிக்கப்படுகிறவர் யார் என்று கேட்டால் ரிச்சர்ட் ராக்பெல்லர். ராக்பெல்லர் என்கின்ற இந்த ஏழை மனிதர் உலக பணக்காரராக மாறிய கதையை தான் ஆச்சரியமான ஒன்று. எப்படி என்று பார்த்தால், நியூயார்க் நகருக்கு அருகில் ரிச்சர்ட் என்கின்ற ஒரு சின்ன கிராமத்தில் 1839ஆம் ஆண்டு ஒரு ஏழை விவசாயியின் மகனாக இவர் பிறக்கிறார். இவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டால், படிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக கிடைத்தாலும் அப்போதே தொழில் செய்து பிழைக்க வேண்டும் என்பதற்காக உருளைக்கிழங்குகளை சிப்ஸ் முறையில் செய்து அதை கொண்டு போய் விற்பனை பண்ண போகிறார். ஏதாவது ஒரு வேலை பார்த்து பணம் சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பாராம் சின்ன வயசில். அதாவது 10 வயதுலேருந்தே இவருக்கு இந்த குணம் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி கூட இருந்திருக்கலாம் போல இருக்குது. நண்பர்களையும் இணைச்சிக்கிடுவார். எதெல்லாம் விற்பனைக்கு வருதோ அதெல்லாம் அதை செய்யக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. பிறகு நண்பர்களோடும் லண்டன் தொழிலதிபர்களோடும் சேர்ந்து இவர் தொடங்கினது தான் ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி. அதாவது பூமிக்கு அடியிலிருந்து எண்ணெய் எடுக்கலாம் அப்படிங்கிறது. சரி, அப்படி அந்த எண்ணெய் எடுக்கலாம்னு அதுக்கு அவசியம் என்ன? அதற்கு காரணம் தொழில் புரட்சி தான். 18ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட தொழில் புரட்சியின் காரணமாக எந்திரங்கள் எல்லாவற்றையும் இயக்குவதற்கு க்ரூட் ஆயில், டீசல், பெட்ரோல் எல்லாமே தேவையாக இருந்ததுனால எண்ணெய் கிணறுகளை இவர் தொடங்குகிறார். அதனால் பெரும் லாபம் கிடைக்குது. ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், உலகத்தில் எல்லார் வீட்லேயும் விளக்கெரியணும்னு சொன்னால் என்ன வேணும்? இப்படிப்பட்ட சூழலில் இவருடைய கொடி உச்சத்தில் பறக்குதுமாங்க. அப்படியான ஒரு சூழல் வந்தது. ஆனால் அடுத்து ஒரு சோதனை வந்தது. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நமக்கு தான் சோதனை வருமா, பணக்காரர்களுக்கு சோதனை வராதான்னு. எறும்புக்கு ஒரு வேதனைனா யானைக்கு ஒரு வேதனை இருக்கத்தான் செய்யும். அவங்கவுங்களுக்கு ஏற்றபடியாக அந்த சோதனை வரும். இப்போ நம்ம போகிற பஸ்ஸு வரலன்னா, என்ன கடவுளை இப்படி சோதிக்கிற அப்படின்னு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். இவருக்கு வந்த சோதனை என்ன தெரியுங்களா? தாமஸ் ஆல்வா எடிசன் மூலமாக அந்த சோதனை வந்தது. அது என்ன? தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு இவருக்கு என்ன பங்காளி பகையா? இல்லை. தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார பல்பை கண்டுபிடிச்சதன் காரணமாக எல்லார் வீடுகள்லேயும் மின்சாரம் ஓரளவுக்கு பயன்பட தொடங்கின உடனே விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி எரிக்கின்ற தன்மை நின்று போச்சு. எனக்கு தெரியுங்க, நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ வீட்டில் அரிக்கல் லைட்னு ஒன்று இருக்கும். அதை சாயங்காலம் ஆனால் இந்த கோலப்பொடி போட்டு தொடச்சி வச்சு அதில் மண்ணெண்ணெய் ஊற்றி வச்சோம்னா விடியற்காலம் வரைக்கும் எரிஞ்சிகிட்டு இருக்கும். அதை தான் கையில் தூக்கிட்டு போயிட்டு வருவாங்க. ஹம்ப்ரி டேவியினுடைய விளக்கு அப்படின்னு கூட ஒரு சுரங்கத்துக்காக ஒரு விளக்கு சொல்லுவாங்க. எதாக இருந்தாலும் என்ன வேணும். மின்சார பல்பு வந்த உடனே இவருடைய தொழிலில் சரிவு ஏற்பட்டது. சரி, அப்படி சரிவு ஏற்பட்டதில்ல, அப்படி துவண்டு போயிட்டாரா என்றால், விஞ்ஞானத்தின் மூலம் ஏற்பட்ட சரிவு விஞ்ஞானத்தின் மூலமே சரி செய்யப்பட்டது. எப்படி? 1903 ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிக்கிறாங்க. விமானம் பறக்க தொடங்கின உடனே அதனால் என்ன பெரிய லாபம் தெரியுங்களா? ஒயிட் பெட்ரோல்னு சொல்லக்கூடிய அந்த பெட்ரோல் உலகத்துக்கு பூரா இப்போ சப்ளை பண்ண வேண்டிய ஆகிப்போச்சு. ஒரு விமானத்துக்கு எவ்வளோ பெட்ரோல் செலவாகும் யோசிச்சு பாருங்கள். உலகம் முழுவதும் விமானம் போனால் என்ன ஆகும்? அது முழுவதும் இவர் கம்பெனியிலிருந்து தான் போகுது. அப்போ சோதனைகள் வந்த போதும் துவண்டு போகாமல் அடுத்த விஞ்ஞானத்தின் மூலமாக தன்னுடைய தொழிலை மேலேற்று கொண்டவர் இவர். நான் இப்போ சமீபத்தில் சிகாகோவுக்கு போயிருந்தபோது அங்கிருந்த மிகப்பெரிய ஏரியை பார்த்து நான் வியப்படைஞ்சிட்டு இருந்தேன். அது கனடா வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஏரிக்கரையில் 80 மாடி கட்டடம். யாருடைய கட்டடம்னு சொன்னால் இவருடைய கட்டடம், ராக்பெல்லருடைய கட்டடம் தான். அங்கே போய் பார்த்து வந்தேன். அவர் விவேகானந்தரை சந்தித்தார் அப்படின்னு ஒரு செய்தி படித்தேன். அது உண்மையாக என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இவர் இருந்த காலத்தில் தான் விவேகானந்தர் 1893 அங்கே போய் பேசுகிறார். அதனால் இவர் உச்சத்தில் இருந்த நேரத்தில் அவர் சந்திச்சிருக்கலாம். அறக்கொடைகள் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு யோசனை
அவரை போன்றவர்கள் மூலமாக இவர் பெற்றிருக்கலாம் என்று சிலர் குறிப்பிடுறாங்க. இன்னைக்கு வரைக்குங்க ராக்பல்லர் ஃபவுண்டேஷனுக்கு ஈடான கல்வி உதவித்தொகை உலகத்தில் வேறு யாருமே தரல. அவரை பார்த்தா பில்கேட்ஸ்லாம் தர்றார். அப்போ ராக்பல்லர் ஃபவுண்டேஷன் இன்றைக்கும் நமக்கு அவ்வளோ உதவியாக இருக்குது. இன்னும் சொல்கிறதா இருந்தால் சாவி அவர்கள், சா விஸ்வநாதன், வாஷிங்டனில் திருமணம்னு ஒரு நகைச்சுவையான ஒரு நாவல் எழுதினார் ஆனந்தவுடனில். அது ராக்பல்லர் வீட்டில் கல்யாணம் நடக்கிற மாதிரி தான் எழுதினார். எல்லாத்துக்கும் மேலே ஒரு சாரட் வண்டியில் தாங்க எப்பவும் போவார் அவர். அப்போ ஒருத்தர் கேட்டாரா இவரை, உங்கள் மகன் உலகத்திலேயே உயர்ந்த கார் வச்சுருக்காரு, நீங்கள் சாதாரண சாரட் வண்டியில் போகிறீங்களே, என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னாராம், அவங்க அப்பா கோடீஸ்வரர், எங்கள் அப்பா ஏழை தானே, அதனால் என்னால் சாரட் வண்டியில் தான் போக முடியும்னாராம். தான் பெற்ற செல்வத்தை, தன் உழைப்பால் பெற்ற செல்வத்தை பெரும் நிறுவனங்களை உருவாக்கி பலருக்கு வேலை கொடுத்ததோடு கல்விக்கும் மருத்துவத்திற்கும் மற்றவற்றுக்குமாக அறக்கொடையாக அவர் வழங்கிய பெருமையால் இன்றைக்கும் புகழப்படுகின்றார். ராக்பல்லர் என்று சொல்லுகின்ற போதே நமக்கு ஒரு பெருமை என்ன என்றால், உழைப்பாளி, கொடையாளி, அதோடு மட்டுமில்லை மக்களுக்கு ஒரு வழியை காட்டிய பெருமகனார். ராக்பல்லரை போன்று நாமும் உயர வேண்டும் என்ற எண்ணத்தை மனதிலே பதித்துக்கொள்வோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.